எடுத்தாலும் அவருக்கு ரசிகர்கள் ஏராளமானவர் இருக்காங்க. இவங்க என்னமோ வந்து எம்ஜிஆரை பத்தி இங்க மத்திய அரசுல இருந்து ஒரு அமைச்சரை கூப்பிட்டு வந்து இங்க நிறுத்தி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவரை பத்தி பேசினா உடனே எம்ஜிஆரை பத்தி இந்தியா பூரா போகும். அதுக்காக தான் காயின் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்கிறது அண்ணாமலையோட அறிவு கெட்டினது. அவ்வளவுதான். உண்மையில் என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு மத்திய அரசுக்கு தான் பெருமை. எம்ஜிஆருக்கெல்லாம் இவங்க காயின் ரிலீஸ் பண்ணி ஒரு பெருமையெல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஆல்ரெடி உலகத்தின் உச்சத்தின் புகழ் பெற்ற ஒரு தலைவர், இன்றும் மக்கள் மனசுல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர். அவருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு பரவாயில்லையே, மத்திய அரசு எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணி மத்திய அரசுக்கு தான் பெருமை. இதை முதல் அண்ணாமலை புரிஞ்சுக்கணும், நல்லா மைண்ட்ல ஏத்திக்கணும். இது தெரியாம புரட்சி தலைவரோட புகழ் இங்க கொண்டு போறோம் அங்க போறோம். இதுக்கு பதில் சொன்னோம், அவ்வளவுதான். இதுக்கு எங்க பொதுச் செயலாளர் இதே தான் சொன்னாரு. அவரு சிஎம்மா இருக்கிறப்பெல்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க தம்பி. அது மட்டும் இல்ல, உங்க கட்சியில யார் ஆட்சியிலையும் இல்ல, உங்க கட்சியில தலைவர்களே இல்ல. நீங்க இன்னைக்கு உருவான கட்சியில வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு ஹெட்டா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவரு தனியா புரட்சி தலைவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரே உருவாகி அந்த கட்சியில அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சரா இருந்துட்டு போனாருன்னு சொன்னார். உடனே கோபம். இந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு பதட்டம் வந்துடும் நினைக்கிறேன். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போதும் உடனே பதட்டம் வந்துடும். எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இல்லை நிறைய அறிவுபூர்வமாக பேசுகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க, என்னைக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள் என்னைக்குமே பதட்டமே படமாட்டான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கருத்தால் மோதக்கூடிய ஒரு தராதரம் இருக்கிற அறிவு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான். எப்பயுமே அந்த பயம், ஐயோ நம்மளோட யாராவது நம்மளை சொல்லிடுவாங்களோ, ஐயோ நம்மளை யாராவது பாயிண்ட் பண்ணால் உடனே நம்மளோட ஏதோ ஆயிருமோ இதாயிருமோன்னு பயப்படக்கூடியவங்க தான் பிதட்டுவாங்க, அப்படியே வளருவாங்க. அது மட்டும் இல்லை, கத்துவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் மீடியாவில் ஒரே கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டே இருப்பார். மீடியாவாக இருந்தாலும் சரி, நான் கமலாலயத்தில் கேள்விப்பட்டேன், ஒரு அலுவலகத்தில் தூக்கி எறியறது என்ன வீசுறது என்ன, அவர்னால ஃபர்ஸ்ட் அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அவர் சுயத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணாம கண்டபடி பேசுறார். அவர் வாயை அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் உண்மை. இது நான் சொல்லல, நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க. நீங்களும் விசாரிச்சுக்கோங்க, இதுதான் உண்மை.